இந்த கோடையில் வரக்கூடிய காய்ச்சலை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கணுங்க. எனது அருமை ஜெம்சியின் குடும்ப உறவுகள் தவறாமல் தெரிஞ்சுட்டு 4 பேர்த்தோட பகிர்ந்து விட்டுக்குங்க. நம்ம சொல்ல வர்றது என்னன்னா, வழக்கமாக நம்ம காய்ச்சல், தலைவலி, இந்த வயிற்றுப்போக்கு, வாந்தி இதெல்லாம் பார்த்திங்கன்னா உடம்புக்கு செய்யக்கூடிய ஒரு பாதுகாப்பு நடவடிக்கைன்னு நம்ம குரு வைத்திய வாழ்வியலில் வீட்டில் இருந்தே அதை சமாளிக்கிறோம். அதே மாதிரி தான் இந்த கோடை காலத்துலேயும் இப்போ இந்த 2026 ஏப்ரல் கரெக்டாக பார்த்திங்கன்னா முடிகிற நாள், நான் காய்ச்சலிருந்து மீண்டு வர்ற நாள் கரெக்டாக ஒரு வாரம் ஆச்சுங்க. 7 நாள். இப்போ நான் உங்கள் முன்னாடி குளிச்சுட்டு உட்காந்துருக்கிறேன். 7 நாளைக்கு முன்னாடி குளிச்சிருக்கேன். இடைப்பட்ட 7 நாளில் காய்ச்சல் அந்த அளவுக்கு வச்சு செஞ்சுருக்கு. முதல் 3 நாட்கள், இன்னும் சொல்லப்போனால் 72 மணி நேரத்துக்கு ஒரு திட ஆகாரம் கிடையாது. இன்னும் சொல்லக்கூடாதுன்னா நீர் ஆகாரம் கூட கிடையாது. வெறும் சுடு தண்ணி குடிச்சுக்கிட்டே இருக்கிறோம். சூச்சு போயிட்டே இருக்குது. தலை பாரமாக இருக்குது. உடம்பு ஹீட்டாக இருக்குது. அவ்வளோதான். கன்னியூஸாக பசிங்கிறது 5 விசாக்கு கிடையாது. வழக்கம் போல் இது எத்தனை நாள் தான் கொண்டு போகுதுன்னு பார்த்துடலான்னு ஏற்கனவே கொரோனாவிலேயே பார்த்துட்டோம். இது என்ன அப்படின்னு துணிஞ்சு இறங்கிட்டோம். 3 நாள் கழித்து அப்படியே லைட்டாக பசிச்சுது. அதுக்கப்புறம் அரிசி கஞ்சி வச்சு குடித்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரிசி கஞ்சியவே கொஞ்சம் கெட்டியாக குடித்தோம். அதாவது அரிசி கஞ்சியில் அரிசி இல்லாமல் அந்த பாலிக்கல் மூலக்கூறுகளை மட்டும் குடித்தோம். அதுக்கப்புறம் அரிசி கொஞ்சம் சேர்த்தி குடித்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பாடு செஞ்சு பூசணிக்காய், ஸோ என்ன பண்ணுதுங்க, வெண்பூசணிக்காயில் நம்ம சொல்கிற மாதிரி பவுனம்மாவுடைய கைப்பக்குவத்தில் பவுன் ஃபுட்ஸுடைய பாரம்பரிய முறையில் செய்யக்கூடிய என்னதுங்க இது சாம்பார், அந்த சாதத்துக்கு மேட்ச் பண்ணி எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா படிப்படியாக இன்னும் டிஃபன் ஐட்டத்துக்கு போகலை, ஆயில் ஐட்டத்துக்கு போகலை. 7 நாளில் 3 நாள் சோறே கிடையாது. 4 நாளில் இன்னும் உருப்படியாக சாப்பாடு கிடையாது. ஆனால் உடம்பு ஆக்டிவாக வந்திருக்குது. ஸோ நம்ம உடம்பு படுக்க போடுறதுக்கு முன்னாடியே நம்மளை எந்த நேரம், அதாவது எவ்வளவு நேரம் படுக்க போட போகுது, அதிலிருந்து மீட் எடுக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகுங்கிற வரைக்கும் எனர்ஜியை வச்சுட்டு தான் காய்ச்சலில் படுக்க போடும். இப்போ நான் சொல்கிறதெல்லாம் உங்களை இப்படி செய்யுங்கிறதுக்கு அல்லவே அல்ல. இந்த காலத்திலையும் உணவே மருந்துன்னு வாழ முடியும். அப்படி வாழையில் அதை தாண்டி நம்மளுக்கு வரக்கூடியதிலிருந்து எப்படி முடிந்தவரை மீளலாம். ஒருவேளை முடியலன்னா நானும் ஆஸ்பத்திரி போயிருப்பேனுங்க. அதையும் உங்ககிட்ட சொல்கிறேன். என்னால் முடிஞ்சது நான் தைரியமாக இருந்து மீண்டு வந்துட்டேன். நாட் ஒன்லி மீ, 66 இயர்ஸ் ஆஃப் ஏஜில் பவுனம்மாவும் இதை சாதிச்சிருக்காங்க. ஸோ தொடர்ந்து பாருங்கள். சின்ன சின்ன வழிகாட்டுதல் தான். இந்த காலத்திலையும் நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த மாதிரி வாழ முடியும். கொஞ்சம் மனோதைரியமும் கொஞ்சம் நமக்கான போதிய அறிவு இருந்தால் அதை செய்துக்க முடியும். தொடர்ந்து பாருங்கள். இந்த காய்ச்சல் தொடர்பாக இன்னும் நிறையா டிப்ஸ்